வாழ்த்துறை வழங்கி சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழுக்கு என் முதல் வணக்கம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அழகப்பா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கும் இந்த புத்தக திருவிழாவை மிகச் சிறப்போடும் புகழோடும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக குழுவினர்களுக்கும் என்னை இந்த மேடைக்கு அனுப்பி இந்த அரங்கத்தில் நிற்க வைத்த என்னுடைய சகோதரருக்கும் இறைவனுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லிக்கொள்கிறேன். இங்கு வருகின்றிருக்கக்கூடிய பெரியோர்கள், சான்றோர்கள், அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். பல இடங்களில் புத்தக கண்காட்சி என்றுதான் நான் பார்த்திருக்கிறேன். இங்கு புத்தக திருவிழா என்று போட்டிருப்பது மிக அருமையாக சிறப்பாக இருக்கிறது. விருந்தினர்களை வரவேற்பதும் விருந்தினர்களை உபசரிப்பதும் விருந்தினர்களுக்கு வேண்டியதை வழங்குவதும் நம்முடைய காரைக்குடியுடைய செட்டிநாட்டுடைய புகழ் மகிமை. அதன் வழி இதை திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த இடத்தில் நிற்பதற்கு எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இந்த வளாகம் ஒரு 5 ஆண்டுகளாக நான் சுற்றித் திரிந்த வளாகம். ஏனென்றால் நான் 2001 2004 ஆண்டு வரை 2004 ஆண்டு வரை இந்த கம்பன் கற்பகம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் பணியாற்றிய ஒரு ஆசிரியை, தமிழாசிரியை. இந்த நூலகம் படிக்க வேண்டும் ஐயா ரொம்ப அருமையாக சொன்னாங்க. நூல்கள் வாசிக்கிறது இப்பெல்லாம் குறைஞ்சு போயிருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். இப்போ எல்லாருமே நம்மளுடைய அலைபேசியின் வழியாக நிறைய சிறு சிறு காட்சிகளை பார்க்கக்கூடிய ஒரு அளவில் தான் இருக்கிறோம். அப்படி ஷார்ட் வீடியோஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோமே ஒழிய நம்ம பார்க்குறதுனால நம்மளுடைய குழந்தைகளும் பார்க்குறாங்க. சார் சொன்னது மாதிரி இந்த போல செய்தல்னு ஒரு இது இருக்குது. அதாவது நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் நமக்கு முன்னால் இருக்கவங்க செய்வாங்க, நம்மளுடைய குழந்தைங்க செய்வாங்க. நம்ம நூலை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுடைய குழந்தைகளும் ஒரு 4 நாள் பார்ப்பாங்க, 5 நாள் பார்ப்பாங்க, 6வது நாள் அவங்களும் நம்மளோட நூலை வாங்கி அவங்களும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாம் மாறினாதான் நம்மளுடைய குழந்தைகளை மாற்ற முடியும். அதனால நான் என்னுடைய பேரன் குழந்தைங்கள்லாம் சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க. அவங்களுக்காகத்தான் நிறைய இப்போ உள்ளே போய் நான் நூல்கள் வாங்கினேன், அவங்களுக்காக நூல்கள். ஏன்னா நான் நூல் வாங்கினேன்னா எங்கள் வீட்டில் என்னுடைய வீட்டுக்காரர் இனிமே முடியாதுன்னு சொல்லிடுவேன். ஏன்னா அவ்வளோ நூல்கள் வீட்டில் இருக்குது. தமிழ் நூல்கள், ஆராய்ச்சிக்கான நூல்கள், படிக்கிறதுக்கான நூல்கள், நிறைய நூல்களாக இருக்குது. நான் சென்னையில் இருக்கிறேன், சென்னையிலையும் ஒரு நூலகம் இருக்குது. இங்கே வந்த உடனே இந்த வீட்லேயும் ஒரு நூலகம் இருக்குது. அப்போ நூல்கள் நிறைய இருக்குது. இதை என்னுடைய அடுத்து வரக்கூடிய என்னோட தலைமுறைக்காக அதை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்லணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஐயா அழகப்ப செட்டியார் ஐயா அவர்களை பற்றி சொன்னாங்க. நான் ஒருவரை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் யாருன்னா நம்ம கம்பன் மணிமண்டபத்தை நிறுவிய சா கணேசனார் ஐயா, கம்பன் அடிப்படை சா கணேசனார் ஐயா. நான் இங்கே பணியாற்றும் பொழுது அந்த முன்னால் இருக்கு ஒரு வறண்டாக்கு முன்னால் ஒரு ரூம் இருக்குது. அந்த அறையில் நிறைய நூல்கள் இருக்குது, ஐயா படித்த நூல்கள். அங்கே ஒரு நூலகம் இருக்குது. நாங்கள் அந்த நூலகத்தை தூய்மை செய்கிறதுக்காக வருஷத்தில் ஒரு நாள் எங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ அந்த பணியை நான் விரும்பி கேட்டு அந்த இடத்துக்கு போவேன். அங்கே போனால் நிறைய நூல்கள் இருக்கும். அந்த நூல்களில் எந்த நூலை நீங்கள் எந்த பக்கத்தில் எடுத்து பார்த்தாலும் அதில் ஐயாவினுடைய குறிப்பு இருக்கும். நீங்கள் எந்த பக்கத்தை பிரட்டி பார்த்தாலும் அந்த பக்கத்தில் ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அதுக்கு பக்கத்தில் ஒரு குறிப்பு எழுதியிருப்பாங்க. நீங்கள் 10வது பக்கத்தை எடுத்தாலும் சரி, 100வது பக்கத்தை எடுத்தாலும் சரி, கடைசி பக்கத்தை எடுத்தாலும் சரி, எந்த பக்கத்தை எடுத்தாலும் அந்த பக்கத்தில் ஒரு குறிப்பு ஐயாவோடது இருக்கும். அப்படின்னா என்னென்னா எல்லாத்தையும் அவர் முழுமையாக படிச்சிருக்காரு. சும்மா ஏதோ புத்தகங்களை வாங்கி வச்சுருக்கோம், மேலோட்டமாக படிக்கிறோம் அப்படிங்கிற இல்லாமல் எல்லாவற்றையும் அழகாக அவங்க படித்து தொகுத்து பின்னால் அதுக்கு குறிப்பு எழுதி வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்போ அதுபோல் இந்த நூல்களை வாசிக்கிறது அதை நேசித்து சுவாசிக்கணும். அப்போ தான் அந்த நூல்களை வாசிக்க முடியும். நூல்களை வாசிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமானது கிடையாது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா குமுதம், குங்குமம், ஆனந்த விகடன், கல்கண்டுன்னு ஒரு நூல் இருந்தது. அது முத்தாரம் அப்படிலாம் சின்ன சின்ன நூல்களாக இருக்கும். அதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் பாட புத்தகங்களை படிச்சுட்டு இருந்தால் கூட இந்த புத்தகங்களை கொடுப்பாங்க, நீங்கள் படிங்க, அது மட்டும் இல்லை இதுவும் படிக்கணும் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் படித்து நாங்கள் வளர்ந்தவங்க. அதனால் படித்ததுனால தான் இன்றைக்கி அந்த படிப்பினுடைய அருமை தெரியுது. எப்போவுமே நம்ம படிப்பின் மூலமாக தான் என்ன கற்றுக்கொள்கிறோம். இப்போ நம்ம மாணவர்கள்லாம் படிக்கிறாங்க, குழந்தைகள்லாம் ரீல்ஸ் பார்க்குறாங்க, நிறைய அலைபேசியில் தங்களுடைய நேரத்தை செலவழிச்சிட்ருக்காங்க. ஆனால் படிக்கும் பொழுது தான் நல்ல பண்புகள் வளரும்,
நம்ம நல்ல பண்புகள் வளர்ந்தாதான் நம்ம நல்ல ஒழுக்கமான ஒரு நல்ல மாணவனாக உருவாக முடியும், நல்ல ஒரு குடிமகனாக உருவாக முடியும், சிறந்த சாதனையாளனாக வர முடியும், சிறந்த அறிஞராக வர முடியும். அப்போ சார் சொல்லும் பொழுது சொன்னாங்க இல்லையா, நிறைய புள்ளியியல் கணக்கு சொன்னாங்க. நம்மளுடைய நாடு வந்து எப்போ பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றதாக மாறும் அப்படின்னு. அப்போ அப்துல் கலாமுடைய கனவு அதுதான். நம்மளுடைய அவர் சொன்னது 2020 நம்ம தன்னிறைவு பெற்ற நாடாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ ஐயா சொல்ற பார்த்தா 2047 நம்ம பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்ற நாடாக இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்பணும்னா, அது வரணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்ததுன்னா, நம்ம எல்லாருமே நூல்களை படிப்பதற்கு, நூல்களை வாசிப்பதற்கு முதல்ல நமது மாணவர்களை, குழந்தைகளை தயார்படுத்த வேண்டும். அதற்காக இந்த புத்தக திருவிழாவை அவர்கள் ஏற்பாடு செய்திருப்பது, ஆண்டுதோறும் இதை நடத்தி வருவது மிகச்சிறந்த ஒரு பெருமையான ஒரு விஷயம். அதை தொடர்ந்து நடத்துங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் எங்கள் சேதுபாஸ்கரா கல்வி குழுமத்தின் சார்பாக எங்களுடைய சகோதரர் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவருக்கு எங்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம். தொடர்ந்து வாசியுங்கள், தொடர்ந்து நூல்களை நேசியுங்கள். அந்த நூல்களை எடுத்து வாசிக்கும் போது தான் அதில் இருக்க அதை வந்து ஒரு கடவுள் மாதிரி, கடவுளை நம்ம உணரத்தான் முடியும். அது மாதிரி நூல்களை வாசிக்கும் போது தான் அதனுடைய அற்புதங்களை நாம் உணர முடியும். நீங்கள் அனைவரும் நூல்களை வாசிக்க வேண்டும், நிறைய நூல்களை வாங்கி செல்ல வேண்டும். அவற்றையெல்லாம் உங்களுடைய மாணவர்களுக்கு வீடுகளில், ஒவ்வொரு வீடுகள்லையும் அப்துல் கலாம் சொல்வார், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சின்ன நூலகம் இருக்கணும்னு சொல்லுவோம். 100 நூலாவது வச்சுருக்கணும். அதாவது ஒரு நூல் படிக்கிறது வந்து, நூல்கள் வந்து 100 நண்பர்களுக்கு சமம்னு சொல்வார் அப்துல் கலாம். அது மாதிரி அந்த நூல்கள் வந்து நமக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த நூல்கள். நாம் சோம்பலாக இருக்கும் போதோ, நாம் துன்பப்படும் போதோ, நமக்கு இடர்பாடுகள் வரும்போதோ நூல்கள் தான் நமக்கு கை கொடுக்கும். அந்த நூல்களை படித்து நாம் சிறந்தவர்களாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த விழா தொடர்ந்து நிறைய மாணவர்கள் பரிசு பெற இருக்கிறார்கள், விருது பெற இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி விழா குழுவினருக்கு என்னுடைய நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா. நல்லாடி அணிவித்து புத்தக பரிசு வழங்கி புத்தக திருவிழா குழுவின் சார்பாக சிறப்பு சேர்க்கப்படுகிறது. தொடர்ந்து இங்கே மிகச்சிறப்பாக நல்லுரை வழங்கி சிறப்பித்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி கண்மணி அவர்களுக்கு நம்முடைய புத்தக திருவிழா குழுவிலிருந்து அருமை அக்கா தேவி நாச்சியப்பன் அவர்கள் நல்லாடை அணிவித்து நூல் பரிசு வழங்கி சிறப்பு சேர்க்கிறார்கள். நன்றி. தொடர்ந்து விருது வழங்கக்கூடிய நிகழ்வு அழகப்பா பல்கலைக்கழக உடற்கல்வி மற்றும் சுகாதார அறிவியல் துறை மணியழகு அவர்கள் இளைய மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் உடற்பயிற்சியும் அதனுடைய அவசியத்தையும் எடுத்து சொல்லி, தன்னார்வத்தோடு எந்த விதமான எதிர்பார்ப்பையும் பலனையும் இல்லாத அந்த மாமழை போல கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட்டு எந்நாற்றும் கொல்லோ உலகு அவங்க துணைவியார் மேடைக்கு வாங்க. விருதாளருடைய துணைவியார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைத்து மகிழ்கிறோம். சேவை செம்மல் விருது இந்த அரங்கிலே வெளியிட வேண்டும் என்று அவர் விரும்பினார். நாங்கள் அதை மனப்பூர்வமாக மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொண்டோம். இந்த நூலின் பெயர் அதிகாரமும் அன்பு செய்யும் என்ற நூல். திருக்குறளில் இருந்து ஒரு 17 அதிகாரங்களை எடுத்து அந்த அதிகாரங்களை மையமாக கொண்டு நல்ல கருத்துக்களை கொண்ட ஒரு 17 கட்டுரைகளை அதில் தொகுத்திருக்கிறார். மிகச்சிறந்த நூலாக இருக்கிறது. அந்த நூலை நமது துணைவேந்தர் அவர்கள் வெளியிட அம்மா கண்மணி அம்மா அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம்.
மாலை வணக்கம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் மாண்புமை கர்னல் ரவி ஐயா அவர்களை வணங்கி, மேடையில் வீற்றிருக்கும் ஆன்றோர் பெருமக்களையும் சான்றோர்களையும் வணங்கி எனது சிறிய ஏற்புரையை உங்களுக்கு காணிக்கையாக்குகின்றேன். அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் மாணவன் என்ற பெருமிதத்தோடு இப்பல்கலைக்கழகத்தில் 2000 ஆண்டில் என்னுடைய எம்ஃபில் படிப்பை முடித்து 2004 ஆண்டில் என்னுடைய பிஹெச்டி முடித்து 2006 ஆண்டு இப்பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றினேன். 18 ஆண்டுகள் என்னுடைய பணியை முடிந்து 19ஆம் ஆண்டு ஐயா ரவி ஐயா பீரியடில் எனக்கு அவருடைய ஆசீர்வாதத்தினால் திருவாரூரில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்தில் உடற்கல்வித்துறை தலைவர் மற்றும் பேராசிரியராக நான் பணியமர்த்தப்பட்டேன். அதற்கு காரணம் இந்த காரைக்குடி மண். அதை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். ஒரு சூழ்நிலையில் எண்ணம், ஒருவருடைய எண்ணம் தான் அவருடைய வாழ்வு, எண்ண அலைகள் தான் அவங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாட்ஸ், நம்ம தாட்ஸ் பாசிட்டிவாக இருந்தால் நம்மளுடைய ரிசல்ட்டும் பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு 4 மாணவர்கள், என் பல்கலைக்கழக அலுவலகர் நண்பருடைய 4 குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு பயிற்சியை 2009ஆம் ஆண்டு அனுமதியோடு பல்கலைக்கழக அன்றைய பல்கலைக்கழக துணைவேந்தர் ராமசாமி அவர்களுடைய அனுமதியோடு துவங்கினேன். இன்று சராசரியாக 200 மாணவ மாணவியர்கள் மற்றும் அவருடைய பெற்றோர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்காங்க. அதுக்கு முழுக்க என் பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் அதை சார்ந்த கல்வி நிறுவனத்தினுடைய முதல்வர் அவர்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. அப்போ இந்த இன்பிட்டிவில் இந்த ஒரு 11 மாதம் 7 நாள் நான் காரைக்குடியில் இல்லை. அதுக்கு அந்த மத்திய பல்கலைக்கழகத்தில் நான் பேராசிரியர் தான் போய் ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ தினந்தோறும் எனக்கு ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கும். சார் வந்துடுங்க, சார் இங்கே வந்துடுங்க, நாங்கள் ரொம்ப பாதிப்படைகிறோம், எங்களுக்கு கற்றுக் கொடுக்க இங்கே யாருமே இல்லை. அப்படியே கற்றுக் கொடுத்து காசு கொடுத்து கற்றுக்க நாங்கள் போனாலும் உங்களை மாதிரி எங்களை யாரும் அணுக முடியல. நீங்கள் எங்களுக்கு ஒரு சகோதரனா, ஒரு தகப்பனா, ஒரு நண்பனா இருந்தீங்க. அந்த நிலையை நாங்கள் இங்கே யார்கிட்டையும் பார்க்க முடியல. நீங்கள் வந்துடுங்கன்ற ஒரு எண்ண அலைகள் எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது என் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அங்கே 30/12/2024 அன்று சிறப்பு விருந்தினராக ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தாங்க, ஒரு அகில இந்திய விளையாட்டு போட்டிக்கு. அப்போது அதாவது நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல மகனாக இருந்தேன்றதை நான் எப்போ ஃபீல் பண்ணேன்னா அந்த இடத்துல அந்த நாளில் தான் நான் ஃபீல் பண்ணேன். என்ன ஃபீல் பண்ணேன்னா, என் பல்கலைக்கழக துணைவேந்தர் மத்திய பல்கலைக்கழக சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டாங்க. அவங்களுடைய உரையை துவங்கி ஒரு 30-45 வினாடியில் என்னுடைய நிலையை பற்றி பேசினாங்க. அப்போ என்னுடைய மனைவி அங்கே அந்த போட்டியில் அந்த அமைப்பில் பங்கேற்பாளராக இருந்தாங்க. ஒரு 2 நிமிடம் அந்த போட்டியை மறந்துட்டு என்னுடைய நிலையை பற்றி பேசுகிறப்போ என்னுடைய மனைவி நான் அப்போ ஐயா வெளியே போகிறப்ப சொன்னாங்க, நீங்கள் தப்பான முடிவு எடுத்துருங்கம்மா, மணியழகு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு எங்கள் துணைவேந்தர் எங்களுடைய துணைவியாரை பார்த்து சொன்ன உடனே அன்றைய நைட்டு நாங்கள் முடிவு பண்ணோம். 5 ஆண்டு அழகப்பா பல்கலைக்கழகத்தில் 60 வயசு வரைக்கும் சர்வீஸ், அங்கே 5 வருடம் சர்வீஸ் கூட. நாளைக்கு என்னன்றது நம்மளுக்கு நிரந்தரம் கிடையாது. அதனால் நம்ம பல்கலைக்கழக துணைவேந்தர் எதிர்பார்ப்பு இப்படி இருக்கிறப்போ நம்ம மண்ணுக்கே திருப்பி போய் அங்கே உள்ள மக்களுக்கு நம்மளுடைய சேவையை தொடங்கணுங்க அப்படின்னு அன்றைக்கி நைட்டு நாங்கள் முடிவு பண்ணி அடுத்த நாள் அந்த வாரம் ஐயாவுக்கு நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி எங்களுடைய நிலையை சொன்ன உடனே அவர் மனமும் நீங்கள் வாங்க மணியழகு, இங்கே நம்ம எல்லாமே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து இன்று வரை இந்த உடற்கல்வித்துறை சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்வாக குறிப்பாக இந்த குழந்தைகள் நீங்கள் பெற்றோர்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா தயவு செய்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், நாளைக்கு 7:30 மணி வரை அந்த கிரவுண்டில் ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருக்கும். சாட்டர்டே சண்டே மட்டும் 7:30 வரைக்கும் இருப்போம். மற்ற ரிமைனிங் டேஸில் 7 o'clockலாம் முடிச்சிடுவோம். அதில் பார்த்தீங்கன்னா 4 வயசு குழந்தைங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, நாங்கள் சொல்கிறது ரொம்ப மிகைப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராக்டிக்கலாக நேரடியாக பார்க்கணுன்னா 5:50க்கு நீங்கள்